கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட ஒரு அம்மா சாணியை கரைச்சி ஊற்றி மண்ணை வாரி தூற்றி அவமானப்படுத்தினாங்க. இருந்தாலும் போகிற வழியில் திரும்ப அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஒருவர் மூலிமா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. இன்னொருவனாகிய நாம் போய் நிற்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த இடத்துல தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது, எதிர்பார்த்து போகக்கூடாது. எங்கேயும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் நடத்துவார். அது அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா காரியத்துக்கும் வளைந்து கொடுத்து போகிற காரியம் உள்ள நபர்களாக தான் நம்ம இருக்கணும். அதுதான் ஊழியம். ஊழியம்னா அப்படி தான் இருக்கும். திடீர்னு உயர்வாக இருப்போம், திடீர்னு தாழ்வாக இருப்போம். அதெல்லாம் எதையுமே நம்ம நினச்சி இருக்கக்கூடாது. இப்போ நான் சத்தியமங்கலத்தில் அப்படி ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கும் போதில், பல்லடத்தில் இருக்கும் போதில் என்னுடைய தாய் தகப்பனார் இடையில வர போக இருந்தாங்க. என்னுடைய மாமனார் என்னுடைய வீட்டுக்காரமோட 7 வருஷத்துக்கு அப்புறம் என்னை தேடி வந்து பேசி அவங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு சில காரியங்கள் நிமித்தமாக திரும்ப போனாங்க. அப்போ அப்பா அம்மா அதுக்கப்புறம் போக்குவரத்துமா எனக்கு வந்தாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் 10 வருஷம் யாருமே எங்கள் கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தபோது அப்பா அம்மா கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சத்தியமங்கலத்தில் அவங்க வந்து வரப்போ நான் மெடிக்கல் ரெப் வேலை பார்த்துக்கிட்டேன், டெய்லரிங் கடை வச்சுருந்தேன். அதே நேரம் சத்தியமங்கலம் முழு நேர பாஸ்டராக போயிட்டோன்னே அங்கே வந்திருக்கிறாங்க. பாஸ்டர்னு உடனே அவங்க மூஞ்சி புண்டுக்கானே போச்சு. மெடிக்கல் ரெப் வேலை பார்த்தப்போ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை டெய்லரிங் வேலை பார்த்துக்கிருந்தப்போ வருமானம் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்காமேன்ட்டு போனாங்க. பாஸ்டராக இருக்கிறோன்னு சொன்ன உடனேயுமே அங்கே அவங்களுக்கு 2 பேருக்கு வந்தவங்க மூஞ்சி முண்டுக்கானே போச்சு. ஒரு 10 நாள் தங்குறதா வந்திருந்தாங்க. இப்போ அந்த சமயத்தில் தான் ஆளும் பேருமா வீட்டுக்கு ஜெபிக்க போகமா இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த கால் அழுகி போனவங்களுக்கு சரியானதை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 20 நாளில் இறந்து போவார் அப்படின்னு சொன்னவர் அவர் திரும்ப எழுந்து வாரம் வர ஆரம்பித்தார். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியில் இருக்கிறவங்க குணமானது. அடிக்கடி ஆளும் பேருமா போய் ஒரு 35-40 பேர் வர்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்ல போதெல்லாம் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ப்ரேயர் நடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் போய் உட்காந்துக்குவாங்க. ப்ரேயர் நான் அங்கே நடத்திக்கிருப்பேன். இப்போ ப்ரேயருக்கு வந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா சார் நீங்கள் நடத்துகிறீங்க, உங்கள் அம்மா அப்பாவே அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்கிறாரா, நீங்கள் வாங்க. அவங்களுக்கு எப்போது ஆண்டவர் ஒரு டைம் வச்சுருப்பார், அவங்கள ஆண்டவர் ரசிப்பார். அது ஆண்டவருடைய கடமை. நம்மளுடைய வேலையை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் நடத்திக்கிருப்பேன். இப்போ எல்லாம் ஒரு நாள் எல்லாமே வரவும் போகமாக இருக்கிறத பார்த்துட்டு இருந்தது என்னுடைய தகப்பனார். அப்போது ஒரு வார்த்தை, ஊருக்கு கிளப்பி விடுறதுக்காக நான் சத்தியமங்கலத்துலேருந்து விருதுநருக்கு அன்னைக்கு கிளம்புறாங்க. சரி கிளம்புங்கன்னு சொல்லி நைட்டு ஒரு 6:30 மணிக்கு அவங்கள பஸ் ஏற்றி விட்டு அங்கே காலையில் 6:30 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. விருதுநகரில் அப்படியே அவங்க இருக்கிற இடத்துக்கு போய்க்குவாங்க. இப்போ அப்படி இருக்கும் போதில் நான் கிளப்பி விட்டுக்கிறேன், அவங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுக்கிறேன். அப்போ அப்பா மெல்ல கேட்குறாரு, நீ வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே ஜெபம் பண்ணுற, உங்கள் ஆண்டவர் அற்புதம் பண்ணுறாருன்னு சொல்கிற, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் ஒரு கட்டி மாதிரி இருக்குடா, அதுக்காக நீ ஜெபம் பண்ணுறா, ஆனால் நீ என்னை மதம் மாற்றி நீ என்னை உட்கார வச்சிடக்கூடாதுங்கிறாரு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அதெல்லாம் குணப்படுத்துவப்பா, நீங்கள் மதமெல்லாம் மாற வேண்டாம், நீங்கள் குணமாக்குறதுக்கு நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும், உங்கள் வீட்டுக்காரமாக தானே நீங்களும் சேர்ந்து தான் ஜெபிக்கணும். எனக்கு அம்மாவாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் பார்க்குறேன், நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் குணப்படுத்துவார்னு சொல்கிறார். அப்போ சரின்ட்டார். சரிடா நானும் ஜெபம் பண்ணேன்னு முட்டி போட்டார் படார்னு. எங்கள் அப்பாவும் முட்டி போட்டாங்க, எங்கள் அம்மாவும் முட்டி போட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நான் அபிஷேகத்தில் நிரம்பி எண்ணெயை எடுத்து கையில் ஜெபம் பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டுக்காரம்மா கையிலையும் எண்ணெயை கொடுத்து எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுற கொடுக்குறேன். நான் அவங்களுடைய தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அதட்டி வியாதி அவளை விட்டு நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஃபுல்லாக போராடி ஜெயிச்சு 2 பேரையும் ஜெபம் பண்ணிவிட்டு ஆமேன்னு சொல்லி அனுப்பியாச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பக்கம் விருப்பம் இல்லைனாலும் அப்படி இப்படி மாற்றிக்கிட்டு சரின்ட்டு எந்திரிச்சிட்டார். எழுந்திரிச்சு பலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் 2 பேரும். அப்போ கரெக்டாக நைட்டு அங்கே 6:30 மணிக்கு ஏற்றி விட்டு காலையில் இங்கே 6:30 மணிக்கு அவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வயிற்றில் இருந்த கட்டியை காணோம். அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அது வரைக்கும் மருமக வந்ததுனால குடும்பமே நாசமாக போச்சு, மதம் மாற்றிட்டா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு தான் பேசும். இப்போ அப்படிப்பட்ட அம்மா அந்த கட்டி காணோன்னே அடுத்த நிமிஷம் எனக்கு போன் வருது, உங்கள் ஆண்டவர் உன்னதமான ஆண்டவர்ரா, உங்கள் ஆண்டவர் மருமகிட்ட போன கொடுறா அப்படிங்குது. என்னம்மா அப்படின்னு மருமகிட்ட போன கொடுத்தா, மருமகளே உங்கள் ஆண்டவர் உன்னதமான ஆண்டவர், நல்லபடியாக எனக்கு குணப்படுத்தி கட்டியை எல்லாமே ஆக்கிட்டாரு, உண்மைக்கே நல்ல ஆண்டவர் சொல்லுது.
அப்போ நான் பரவாயில்ல ஆண்டோட்ட குணம் பெற்றுக்கிட்டீங்களே, அப்போ ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி ஃபோனை வாங்கி நான் திரும்ப பேசுகிறேன். தயவுசெய்து ஆண்டோட்ட குணம் பெற்றுக்கிறீங்க, நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, விருதுநகரில் போய் ஏதாவது ஒரு கோயிலில் போய் மொட்டை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, நேர ஒரு சர்ச்சில் போய் ஆண்டவர் செய்த நன்மைக்காக சாட்சி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க இருந்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்கு எங்கள் சொந்தக்காரங்களே ஒரு சிலர் போய்க்கிருக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ அவங்க கூட போங்க அப்படின்னு சொன்னபோது சரி சரின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிச்சு, போகாமல் இருந்துட்டு எனக்கும் தெரியாது. நான் சத்தியமங்கலத்தில் இருக்கேன். விருதுநகர் வந்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இது குணமானவனே மொட்டை எடுத்துட்டாங்க. அது எங்கே போய் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லலை. அப்போ திடீர்னு அப்பா ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டு அவருக்கு உள்ளத்தில் குத்திக்கிட்டே இருக்குது. உங்கள் ஆத்தா நான் சொன்னதெல்லாம் கேட்காம ஒரு இடத்துல போய் மொட்டையை போட்டாளா அப்படின்றாரு. நான் கடுப்பில் கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்றேன். ஃபோனை கொடுத்து, ஏம்மா நீ எங்கேம்மா நீ நன்மை பெற்ற, ஏசாமிட்டு தானே, அப்போ ஏசாமிட்டு தானே போய் நன்றி சொல்லணும், இன்னொரு இடத்துல போய் எதுக்கு நீ மொட்டையை போட்டேங்கிறேன். இல்லைடா அப்படியே சடையாக விழுந்துருச்சு, முடி கெட்டி இருந்துருச்சு, அதனால் நான் எனக்குள்ளே ஒரு பார்பரை வச்சு நான் மொட்டை எடுத்தேன்னு பொய் சொல்லுது. நான் திரும்ப சொன்னேன், நீ பொய் சொன்னால் நீ சாப்பிட்டுக்கிற மாட்டேம்மா, வாயெல்லாம் கொதறி போகும் அப்படிங்கிறேன். இல்லைடான்னு சொன்னது. ஃபோனை கொடுத்துட்டு நான் ரொம்ப திட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை அப்பா கையில் கொடுத்துட்டு ஓடிடுச்சு. மறுநாள்லேருந்து வாய் கொதறிடுச்சாம்மா. கொதறி புண்ணாக போய் அது எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடுச்சுட்டாங்க. அப்போ எனக்கிட்ட இதை வந்து சொல்லலை. அப்பா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை. மாத கணக்கில் அவரும் இவன் சொன்னால் திட்டுவான்னு சொல்லி அவள் ஏதாவது மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த சித்த வைத்தியம் அல்லபதி வைத்தியம்னு அது இதுன்னு எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சு ஒன்றும் சரியாகலை. ஒரு மாதம் கழித்து எனக்கு திரும்ப ஃபோன் வருது. என்னடா சொன்னேன், உங்கள் அம்மாவை இப்படி சாப விட்டேடா, அது சார் பாரு வாயெல்லாம் கொதறி போய் இன்னும் அந்த கூலாக குடிச்சிக்கிறதுக்கு இளநீ தாண்டா குடிக்க முடியுது, வேறு எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னாங்க. ஃபோனை அதுட்டு கொடுங்க அப்படின்னு. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ அவங்க திரும்ப டக்குன்னு ஃபோனை வாங்கி பேசணும். ஏம்மா இப்போவாது நான் சொல்கிறத கேளு, உனக்கு குணம் ஆகும், நான் சொல்கிறப்பதான் கேட்பேன். ஆமாம் அப்போ நான் கேட்குறையான்னுச்சு. டக்குன்னு அங்கே உள்ள ஒரு கிறிஸ்தவ பொம்பளை அவங்கள ஒரு சிஸ்டரை வர சொல்லி அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணி எண்ணெய் வாங்கி பூசுங்க, நான் அங்கே ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னோடனே அங்கே உள்ளவங்களை ஒருத்தவங்களை எண்ணெயை வச்சு இது பண்ணி அவங்ககிட்ட கையில் எண்ணெயை கொடுத்து நான் சொல்கிறப்பறம் ஜெபம் பண்ணுங்க, சொல்கிறப்பறம் ஜெபம் பண்ணி அந்நேரம் அவங்க ஒரு 3 நாள் அது போட்டதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த புண்ணு ஓடிடுச்சு, காணாமலே போயிடுச்சு. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. அதுக்கு அடுத்து அந்த அக்காட்டே சொல்லியிருந்தேன், தயவு செய்து அவங்கள கூப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வாரம் போங்க அப்படின்ட்டேன். கரெக்டாக வாரம் அவங்க சர்ச்சுக்கு ஓடு, அப்புறம் பயம், அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிருமோன்னு பயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவே போகக்கூடாதுன்னு சரி, அம்மா ஓடியே போயிடுவாங்களாம்மா. பஸ் ஏறி அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு இறங்கி நடந்து ஓடியே போயிடுவாங்களாம்மா. இது நடந்துக்கிட்டே இருந்து அப்போது தொடர்ந்து அம்மா வந்து சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்க வர முதல்ல கரெக்டாக அவங்க 1 வருஷம் இருக்கும் போதில் அவங்க பாஸ் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து யானை ஸ்நானம் கொடுத்துடலாமா அப்படிங்கும் போதில் அவங்க முழுசு மனம் திரும்பிட்டாங்களே, அப்படியே ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து வராங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருங்கன்ட்டேன். இப்போ அம்மா ஒரு வழிக்கு வந்து யானை ஸ்நானம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் வந்து அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே வந்து சர்ச்சுக்கு போகிறத தடுக்கலை, இருந்தாலும் அம்மா போகிறத தடுக்காமல் விட்டுட்டார். ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த வலது கையில் இந்த சைடில் வந்து ஒரு பொசம் இறங்கிருச்சு. இப்போ அவருக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருக்கிறாரு. அவர் கோயில் குளமெல்லாம் சுற்றிக்கிருக்கிறார். அந்த பொசம் இறங்கனுக்கு சரியானு ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படியாவது குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா கோயில் குளமும் சுற்றுறாரு. திருச்செந்தூர்லேருந்து அங்கே எல்லா இடத்துக்கும் என்கிட்ட பணம் வாங்குவார், போவார். நானும் எல்லா இதுக்கும் கொடுத்து விட்ருவேன். அப்போ அவர் கோயில் வளமாக சுற்றினாலும் அவருக்கு என்ன செய்யலை, குணமாகலை. இப்போ அப்படி இருக்கும் போதில் அப்பாவுக்கு என்ன நடந்தது, அப்பா எப்படி ரசிக்கப்பட்டார்னு நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.